Hi friends, this is Shobha from Krishobha Academy. ஸோ இப்போது இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். எப்படி வந்து பேக்கேஜ் வந்து போகுது வருது, அதே மாதிரி எஃப்டிபி சர்வர் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம், ஹெச்டிடிபி சர்வர் எப்படி ஹெச்டிடிபி எப்படி நம்ம பார்க்க போகிறோம், ஹெச்டிடிபியோட ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் டைம்லாம் என்ன, எப்படி பேக்கேஜ் வந்து போகுது. ஸோ ஓவரால் கம்ப்ளீட் ஒரு ப்ராக்டிக்கலாக எப்படி அந்த ஒவ்வொரு பேக்கெட்டுமே எப்படி இருக்கும் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் சொல்லித்தரப்போகிறேன். அதே மாதிரி பேசிக்ஸ் ஆஃப் HTML, அதோட ஹெட்டரு பாடி சும்மா அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி HTTPனா என்ன, HTTPSனால் எப்படி, அந்த சர்வர்லாம் எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம், URLனால் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அப்படி அது என்ன, அது அப்படின்னா என்ன, ப்ரௌசர்ஸ்னால் என்ன, அது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த செஷனில் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப 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 இன்ட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி, நீங்கள் அங்கேருந்து கேட்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன். பட் நான் இங்கே வந்து உங்களுக்கு ஒன் வே டீச்சிங்காக இருக்க போது, ஆனால் நீங்கள் அங்கே பார்க்கும்போது 2 வே டீச்சிங்காக மாறிடும் உங்களுக்கு. ஸோ இது எப்படி இந்த ப்ராக்டிக்கல் செஷன் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு நான் வந்து இதை ஆரம்பிக்கிறேன். நான் வந்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா google.com, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, ஒரு ப்ராக்டிக்கலாக எதுவாக இருந்தாலும் நம்ம தியரியாக படிக்கிறத விட ப்ராக்டிக்கலாக நம்ம அதை பார்த்தோன்னா, ஓ இதுதானா, ஓ இப்படி தான் இந்த பேக்கெட் போகுதா, இப்படி தான் நம்ம பேக்கெட் ரிசீவ் பண்ணுறோமா, பேக்கெண்டில் இவ்வளோ நடக்குதா அப்படின்றது உங்களுக்கு நான் எப்போவுமே சொல்லுவேன், google.com இப்படி அடிச்சிங்கன்னா பின்னாடி பெரிய ப்ராசஸ் நடக்குது, அந்த ப்ராசஸ்லாம் என்ன அப்படி எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் வந்து google.co.in கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன இங்கே பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுக்கு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்ட்டு நான் சொல்லிடுறேன். ஐ வில் க்ளோஸ் திஸ். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து google.com கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு இந்த கூகுள் வெப்பேஜ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எதெல்லாம் எப்படி அந்த வந்து பேக்கெட் வந்து போகுது வருது அப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இன்னொரு வாட்டி இதே சேம் பேஜ் ஹிட் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து ஒரு ஹிட்டில் எத்தனை மில்லி செகண்ட்ஸில் நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் இங்கே வந்து எலமெண்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எலமெண்ட்ஸில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, எப்படி வந்து அந்த HTML அந்த பேஜை வந்து எப்படி வந்து எழுதியிருக்காங்க, எப்படி கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம பேசிக்ஸ் ஆஃப் HTML கவர் பண்ணிவிடுவோம். ஸோ இங்கே பாருங்கள், HTML டேக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு HTML டேக் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த சின்டாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹெடர் டேக் இருக்குது. ஹெடர் டேக்குக்கும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹெடர் டேக் க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி பாடி டேக் இருக்குது. பாடி டேக் ஓப்பன் பண்ணிங்கன்னா பாடி டேக் க்ளோஸ் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இந்த ஹெடர் டேக் உள்ளார போனீங்க அப்படின்னா நமக்கு நிறைய வந்து சப்டேக்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மெட்டான்றது ஒரு டேக் தான். எனி டேக் நம்ம யூஸ் பண்ணாலுமே அந்த டேக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அதுதான் HTMLோட பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும். இங்கே நான் கொடுக்குறேன்னா இந்த கண்டென்ட் வந்து மெட்டா கண்டென்ட், இதெல்லாம் வந்து இந்த பேஜுக்குரிய ஈவெண்ட்ஸ் இது எல்லாமே. சரிங்களா? ஸ்டைல்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் வந்து இந்த பேஜுக்குரிய ஸ்டைல்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ். நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேஜ் வந்து இந்த பாடி ஸ்டைல் வந்து இப்படி இருக்குது, இந்த பாடி ஸ்டைல் வந்து இந்த மார்ஜினுக்கு வந்து இப்படி போகுது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் எப்படின்ட்டு. ஓகே, நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எதையோ கிளிக் பண்ணிகிட்ருக்கேன், WebPHP பேஜை கிளிக் பண்ணிகிட்ருக்கேன். அதான் உங்களுக்கு அந்த மியூசிக் சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. ஓகே, ஸோ வி கோ டு அகெயின். ஓகே, டெவலப்பர் டூல்ஸ். ஸோ இங்கே இருக்க எல்லாமே வந்து கண்டென்ட், ஒவ்வொரு மெட்டா கண்டென்ட்டு. நான் இதை வந்து கிளிக் பண்ணிட்டேன், இந்த கூகுளோட ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு அந்த பியானோ ஸ்மெல் வாசிப்பு வந்து உங்களுக்கு கேட்டிருக்கோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பாடிக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு கிளாஸஸ்ஸு,
டிவிஷன் எல்லாமே இதில் இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நம்ம HTML நம்ம போடலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக். இப்படி தான் வந்து நம்மளோட எலமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட நெட்வொர்க் நான் சொன்னேன்ல, ஒரு HTML நம்ம கூகுள் அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு பேக்ரவுண்டில் நிறைய ப்ராசஸ் நடக்கும். அது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நெட்வொர்க்குன்னு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் கொடுக்குறேன் பாருங்கள், இதுதான் வந்து அந்த ப்ராசஸ்ஸு. ஸோ இதை வந்து உங்களுக்கு க்ளீனாக உங்களுக்கு நான் இப்படியும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டூல் யூஸ் பண்ணி இதோட பேக்கெண்டோட ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸோட வியூஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? நான் யூஸ் பண்ணுற ஒரு டூல் வந்து சார்ல்ஸ் ஆப்புன்ட்டு. ஒரு செகண்ட் இருங்க, நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓ இப்படித்தான் வந்து பேக்கெட் போதா வருதா அப்படின்ட்டுலாம் உங்களுக்கே ஓகே, ஒரு நல்ல செஷன் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. நான் இந்த செஷனை இப்போ கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிவிட்டு நான் ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் திருப்பியும் ரெக்கார்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு நான் கூகுள் ஹிட் பண்ணுறேன். ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஆப்வியஸ் இங்கேயும் வந்து அந்த google.com நான் ஹிட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன வெயிட் பண்ணுங்கள், ஸ்ட்ரக்சராக நம்ம போய்க்கலாம். நான் இங்கே ஹிட் பண்ணது பேக்ரவுண்ட் வந்து நிறைய சர்வீஸ் எந்த ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேண்டாம். நான் ஹிட் பண்ணது வந்து இதுதான். ஸோ google.co.inன்ட்டு நான் ஹிட் பண்ணேன். அதோட ஆட் சர்வீசஸ் அது எல்லாமே நான் டபுள் கிளிக் பண்ணது எல்லாமே இங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ இதோட ஓவர்வியூ பாருங்கள். இதுதான் ஹோஸ்ட். இதை தான் நம்ம ஹோஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி என்ன பார்த்துனா இது வரைக்கும் தான் பார்த்து போகுது. அதுக்கு மேலே டைரக்டரி எதுவுமே கிடையாது. ஸோ எந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா HTTP ப்ரோட்டோகால் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை ரிக்வெஸ்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். 5 ரிக்வெஸ்ட்டுமே கம்ப்ளீட் ஆகிருக்கு. கம்ப்ளீட் ஆனதுனால நமக்கு கண்டிப்பாக வந்து இது எப்படி போயிருக்கு, செக்யூர்டு கனெக்ஷனாக போயிருக்கு. HTTPSனாலே செக்யூர் கனெக்ஷன். ஓகேங்களா? அது 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 இதில் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா டியூரேஷன் எவ்வளோ மில்லி செகண்ட்ஸில் நம்மளுக்கு பேஜ் ஓப்பன் ஆகிருக்குன்னு காமிக்குது. அதே மாதிரி DNSனா டொமைன் நேம் சர்வர், அதுதான் google.comனு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஓவர்வியூ தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா சம்மரியில் பார்த்தோம்னா உங்களுக்கு என்னென்ன கோடு இதெல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. ஒரு இந்த HTTP ப்ரோட்டோகால் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டஸ் கோட் இருக்குது. ஒரு சக்ஸஸ்ஃபுல் கனெக்ஷன்னா நமக்கு வந்து 200 அப்படின்ட்டு ஸ்டேட்டஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஒவ்வொரு பேக்கெட்டும் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட்டு வேறு பேக்கெட் பார்க்கலாம் நம்ம இங்கே. ஸோ இந்த பேக்கெட் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா TLS ஹேண்ட்ஷேக்குன்னு சொல்லுவாங்க. TLS ஹேண்ட்ஷேக்னா நத்திங் பட் அது ஒரு செக்யூரிட்டி ஹேண்ட்ஷேக். SSLல வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஹேண்ட்ஷேக் தான் வந்து TLS ஹேண்ட்ஷேக்கு. ஒரு கனெக்ஷன் கம்ப்ளீட்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா SSLன்றது வந்து செக்யூர் சாக்கெட் லேயர். ஓகேங்களா? அது வந்து ஒரு நம்ம செக்யூர் கனெக்ஷன் கொடுக்கும்போது SSL ப்ரோட்டோகால் வந்து நமக்கு இங்கே ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் இங்கே நான் சொல்கிறது ஃபுல்லாக TLS ஹேண்ட்ஷேக். அதோட இங்கே எல்லாமே வந்து கேபியில் போகுது, கிலோ பைட்ஸ் பர் செகண்டில் போகுது இது எல்லாமே. ஸோ இது ஓவரால் உங்களுக்கு என்னென்ன HTTP பேக்எண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்குது அது எல்லாமே உங்களுக்கு ஓவரால் இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து FTP வந்து நான் FTPக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு சர்வரை நானே வந்து க்ரியேட் பண்ணேன். அதாவது நம்மளோட டெஸ்க்டாப்பை வந்து HTTP சர்வராக நம்ம மாற்றலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி நான் என்னோடய டெஸ்க்டாப்பை நான் HTTP சர்வராக நான் மாற்றிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து
அந்த சர்வர் நான் இதுதான் என்னோட டெஸ்க்டாப்போட ஐபி. அது நான் உங்களுக்கு எப்படி நான் சொல்லிடுவேன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ஐ ஜஸ்ட் கிளியர் திஸ். இப்போது நான் என்னோட ஐபி நான் உங்களுக்கு காமிச்சாதான். ஸோ நான் வந்து என்னோட மிஷினோட எஃப்டிபி சர்வரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் என்னோட ஐபி பார்த்தீங்கன்னா 192.168.0.26 இதுதான் என்னோட மிஷினோட ஐபி. இப்போ இந்த ஐஎஃப் கான்ஃபிக் கொடுக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே EN1 EN0 இதெல்லாம் இருக்குங்களா, இதெல்லாம் வந்து எந்த போர்ட்டில் இது கனெக்ட் ஆகிருக்கு, பேக்கெண்டில் இதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்து ப்ராட்காஸ்ட் ஆகி நமக்கு இந்த ஐபி எல்லாமே வருது சரிங்களா. ஸோ இதெல்லாம் இதுவுமே வந்து நெட்ஒர்க்கில் வர்றது தான் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் என்னோடய ஐபி. நம்ம எஃப்டிபி சர்வரில் கனெக்ட் பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐபி. ஸோ இது ஒரு அப்ளிகேஷன் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட மிஷினை எஃப்டிபியை நான் கனெக்ட் பண்ணுறதுக்காக நான் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் இது. நான் ஜஸ்ட்டு இப்போ இது வந்து 8080 வந்து ஜஸ்ட்டு நார்மல் HTTP கனெக்ட் பண்ணால் யூஸ் பண்ணுற போர்ட் வந்து 8080. இதே வந்து HTTPS கனெக்ட் பண்ணால் அதுக்கு யூஸ் பண்ணுற போர்ட் வந்து 4433. யூஸ்வலாக வந்து போர்ட் 80னா வந்து HTTP, 443னா வந்து HTTPS ஓகேங்களா. நான் வந்து செக்யூர்ட்லேயே நான் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா. நான் கோன் கொடுக்குறேன். ஸோ 1 செகண்ட். ஏன் கனெக்ட் ஆக மாட்டேன் இந்த HTTPSல? இப்போ என்னோட சர்வர் வந்து HTTPSல, என்னோட மிஷின் வந்து FTP சர்வராக HTTPSல வந்து கனெக்ட் ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ நான் அதை வச்சு நான் லாகின் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் நான் லாகின் பண்ணி என்னோடய ஃபைல்ஸ்லாம் இதில் இருக்குது. இது நான் பெர்மிஷன் கொடுத்துருக்க ஃபைல் பார்த்தீங்கன்னா வெறும் டவுன்லோட் ஃபோல்டர்ஸ் மட்டும்தான் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். நான் டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணுறேன். டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லாமே வந்து என்னோட மிஷினில் நான் டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸு ஓகேங்களா. நான் இந்த சர்வரில் நான் அப்லோடும் பண்ணலாம். என்னோடய ஃபைல்ஸை நான் இங்கே அப்லோடும் பண்ணலாம். அதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கணும் ஓகேங்களா. பெர்மிஷன் கொடுத்தா தான் அதுக்கு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு இது பண்ணும். அதனால தான் இங்கே திருப்பியும் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் இங்கே வந்து அப்லோடும் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ அப்லோடும் பண்ணலாம், டெலீட்டும் பண்ணலாம், நான் ஒரு டைரக்டரியை க்ரியேட்டும் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே வந்து நான் பெர்மிஷன் கொடுக்காததுனால அகெயின் அண்ட் அகெயின் எனக்கு வந்து லாக் அவுட் ஆகிட்டு வருது. ஸோ இதுதான் வந்து FTP சர்வர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் ஃபைல் ஷேரிங்னு சொன்னேன். ஃபைல் ஷேரிங் பிட்வீன் த கிளைண்ட் அண்ட் தி சர்வர்ஸ் அப்படின்னு சொன்னேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காமிக்க போகிறது வந்து URLனால் என்ன. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே எடுத்துக்கோங்க, இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், URL அப்படின்னு சொல்லுவோமா. இப்போது இந்த HTTPS இருக்கா, இது வந்து ப்ரோட்டோகால். இங்கே ஒரு ஐபின்னு இருக்கா, இது வந்து ஐபி அட்ரஸ். இதுக்கு ஒரு டொமைனும் இருக்கும் சரிங்களா. டொமைன் நேம் சர்வர்னு இருக்கும். இது வந்து இட் வில் ரிசால்வ் தி டொமைன் ஐபி அட்ரஸ் ஓகேவா. இதுக்கப்புறமா இது வந்து போர்ட்டு, இதுதான் வந்து டைரக்டரி. ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் URLக்கு. நம்ம வந்து காமனாக நம்ம என்ன எடுப்போம், கூகுள், அதுக்கு போங்க. ஸோ இது என்னது, ப்ரோட்டோகால். wwwன்றது வந்து வேர்ல்ட் வைட் வெப்பு. கூகுள்ன்றது வந்து ஒரு டொமைன் நேமு. co.in இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் டொமைன் நேம்ஸ் இருக்குது. ஒன்று ஜென்ரிக் டொமைன் நேமு, இன்னொன்று வந்து கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் டொமைன் நேம். இது வந்து கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக. .in co.inனா இந்தியாவை குறிக்கும். இதே .com அப்படின்றது வந்து யூஎஸை குறிக்கும். கூகுள்லேயே .comனே இருக்கு. இது வந்து யூஎஸ் இல்லை இருக்க சர்வர் டொமைன் நேம் ஓகேங்களா. இதே வந்து ஜப்பான்னா வந்து google.co.jp சரிங்களா. இது வந்து ஜப்பானோட சர்வர் இது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் டொமைன் நேம் இருக்குது.
அதே மாதிரி ஜென்ரல் டொமைன் நேம் இருக்குது. ஜென்ரல் டொமைன் நேம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் எடுத்துக்கோங்க, அது வந்து .comல இருக்கும், கமர்ஷியல் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. லைக் அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி கொடுக்குறேன். இது வந்து .edu அப்படின்ட்டு இருக்கா, இது வந்து என்னது ஜென்ரிக் டொமைன் நேம். சரிங்களா, 1 செகண்ட் இருங்க, நான் பாஸ் பண்ணிட்டு வரேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா எழுதிட்டு இருந்தா, அதான் போயிட்டு வந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் எங்கே விட்டோம், யூஆர்எல் கரெக்டாக. இப்போ இந்த யூஆர்எல் பார்த்தீங்கன்னா .eduன்னு இருக்குது. இது வந்து என்னதுன்னா ஜெனரிக் டொமைன் நேம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் இப்போ இதில் எதையாவது நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, இது என்ன பண்ணியிருக்கு, இது வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா வர்றதில்ல, இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைரக்ட்ரிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இல்லைனா ரிசோர்ஸ் லொக்கேஷன், இந்த ரிசோர்ஸோட லொக்கேஷன் இது. ஸோ அப்போ ஒரு யூஆர்எல் இருந்ததுன்னா ஒரு நெட்வொர்க் ப்ரோட்டோகால் இருக்கும், ஒரு டொமைன் நேம் இருக்கும், ஒரு ரிசோர்ஸ் லொக்கேஷன் இருக்கும். இதுதான் யூஆர்எல். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து வெப்சைட்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும். காமனாக நம்ம www. அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டொமைனை கிளிக் பண்ணால் அதான் வெப்சைட்டு. நெக்ஸ்ட்டு வெப் ப்ரௌசர்னால் நமக்கு வந்து தெரிஞ்சது க்ரோமு, ஃபயர்ஃபாக்ஸு, அப்புறமா வந்து மேக் பொறுத்த வரைக்கும் சஃபாரி இருக்குது. இதெல்லாம் வந்து வெப் ப்ரௌசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வெப் சர்வர் தான் நான் ஒரு சர்வரே நான் க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சேன். FTP சர்வர் என்னோட இதுவே வந்து நான் வந்து சர்வராக மாற்றி உங்களுக்கு காமிச்சேன். ஸோ ஒரு வெப்பேஜ்னால் நான் அந்த வெப்பேஜும் நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இந்த வெப்பேஜ் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வெப்பேஜில் தான் உங்களுக்கு வந்து HTML கோடு எல்லாமே இருக்கும். அதுவும் உங்களுக்கு நான் காமிச்சேன் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ இன்னொரு வாட்டியும் காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சரிங்களா, இதோட நெட்வொர்க் இங்கே இருக்கும், இதோட மெமரி எவ்வளோ மெமரி அலோகேட் ஆகிருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இது எல்லாமே நீங்களே வந்து கண் கூட பார்க்கலாம். ஆஸ் அ டெவலப்பராக நீங்களே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்கிறது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 விதமான ஸ்கிரிப்டிங் இருக்குது. கிளைண்ட் சைடில் ஸ்கிரிப்டிங் இருக்குது, அதே மாதிரி சர்வர் சைடில் ஸ்கிரிப்டிங் இருக்குது. உங்களுக்கு இங்கே கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங்கில் வந்து உங்களுக்கு ஜாவா இருக்குது, அதே மாதிரி வந்து VB ஸ்கிரிப்டிங், இதெல்லாம் வந்து கிளைண்ட் சைடில். இதே சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங்கில் பார்த்தீங்கன்னா ASP சர்வரு, அதுக்கப்புறமா PHP, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங்க. உங்களுக்கு 2மே போர்ஷனில் இருக்குது, ASPயும் இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்டும் இருக்குது. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நடத்தும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அந்த செஷனும் வந்து உங்களுக்கு தியரி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷன் நான் கொடுக்குறேன். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நெட்வொர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். இந்த சிலபஸில் இருக்க அந்த கம்ப்ளீட் கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க் கான்செப்ட் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு கொடுக்கணும், இதுதான் காமிக்கணும்னு நான் இருந்தேன் நான். ஸோ என்னோடய பார்ட் வந்து கம்யூனிகேஷன் நெட்வொர்க் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய பார்ட்டை முடிச்சுட்டேன். நீங்கள் தான் வந்து ஒழுங்காக படித்து அந்த 20 மார்க்ஸ் நீங்கள் எப்படியாச்சும் ஸ்கோர் பண்ணணும். அதே மாதிரி நான் செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு வந்து நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் அனுப்பிட்டே இருப்பேன் நான். நீங்கள் வந்து படிச்சுட்டே இருங்க, அந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து படிச்சுட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து வெப் டெவலப்மெண்ட் எடுக்க போகிறேன். அதுக்கு உண்டான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது கிறிஷோபா அகாடமிலேருந்து ஷோபா.